அம்மா சொல்லுமா. நான் காஃபி போட்டேன், எனக்கு டைம் ஆகுது, நான் போய் ரெடி ஆகுறேன். சரிம்மா. பேப்பர்லயே முழுகிடாதீங்க, காப்பியை குடிங்க. என்னடா நீ கிளம்பி உட்கார்ந்து இருக்க, வேலைக்கு போல? இதோ கிளம்பணுமா? வாங்க வாங்க, வாடகை ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பக்கத்துல வாடகை வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்து போலான்னு வந்தேன். தெரியுமே, உட்காருங்க. காஃபியும் காசும் எடுத்து. அப்புறம் எப்படி நல்லா இருக்கீங்க? நீங்க வேலை வேலையோ 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். சரி சரி சரி. நல்ல பாத்தியா இருக்கான். அவன் சொந்த வீடு வாங்கவே கூடாது. அவன் ஆயுசுக்கு நம்ம வீட்டிலே இருந்து வாடகை தந்துக்கிட்டே இருக்கணும். என்ன தனியா முணுமுணுக்குறீங்க? ஒண்ணு லட்சம் சும்மா சும்மா. பொண்ணு வேலை போயிட்டாளா? இதோ இப்ப கிளம்பிடுவேன். இந்தாங்க. ஆஹா, அதாவது மாசத்துல ஒரு நாள் உங்க கைனால குடிக்கிற காப்பி அவ்வளவு அம்சமா இருக்கு. என் பொண்டாட்டி காப்பி போட்டானா கழனி தண்ணி மாதிரியே இருக்கும். அவ பால்ல தண்ணி ஊத்தாளா தண்ணியில பாலை ஊத்தலான்னு தெரியாது. இந்தாங்க எண்ணிக்கங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாமலா எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நான் வீட்டுல இருந்து வரும்போது அடுத்த மாசத்துல இருந்து 2000 ரூபாய் வாடகை அதிகமா ஏத்தாளாம். அவ சொன்னா அவ சொன்னதை அப்படி கூட சொல்லியாச்சு. அப்புறம் வரட்டா? வர என்னங்க அவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? 6 மாசத்துக்கு முன்னாடி தானங்க வாடகை ஏத்துனாரு, அதுக்குள்ள மனசாட்சி இல்லாம மறுபடியும் வாடகை ஏத்துறங்கறாரு. நீங்களும் குத்துக்கல் மாதிரி கேட்டுட்டு நிக்கிறீங்க. ஏய், எது கத்துற? என்ன பண்ண சொல்ற? இது அந்த ஆளோட சொந்த வீடு. ஏன் எதுக்குன்னு கேட்டா இருந்தா இருங்கல காலி பண்ணுங்கன்னு சொல்லுவான். இது தெரிஞ்ச விஷயம் தானே. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பாய்மா, வரேன்ப்பா. இதுக்கு தான் நான் கத்திக்கிட்டே இருக்கிறது. நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு. மனுஷனுக்கு வேணுங்கிறது 3 விஷயம்: உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லாம் என் தலை எழுத்து. என்னைக்கு தான் நான் என் சொந்த வீட்டுல இருப்பேனோ அந்த கனவு எப்ப நிறைவேற போகுதுன்னே தெரியல. போச்சு, வழக்கம் போல அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமே கிளம்ப வேண்டியதான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் எதிர்கால திட்டம் என்னிடமோ இருக்கு. இது நடுத்தர குடும்பத்துல என்னதான் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கிறது வாடகை வீடா இருந்தாலும் அவங்க குடும்பத்தோட சேமிப்பை வச்சு சொந்தமா வீடு வாங்க
வணக்கம் 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 வணக்கம். பாத்தியாடா சொன்னபடியே சொந்த வீடு வாங்கிட்டால, அதுவும் எம்எஸ் ஃபவுண்டேஷன் இல்லாமல. ஏன் சார், நமக்குன்னு ஒரு வீடு வாங்கும்போது அதோட தரத்தையும் உறுதியும் பார்க்க வேண்டாமா? தரத்துக்கும் உறுதிக்கும் உத்தரவாதம் தர்ற ஒரே நிறுவனம் நம்ம எம்எஸ் ஃபவுண்டேஷன் தானே. ஆமா, உங்க வாயில சக்கரை எழுதி தான் போடணும். நீங்க சொல்லுது 100% உண்மை. விலை குறைவா, தரம் உயர்வா, மன நிறைவோட எம்எஸ் ஃபவுண்டேஷன்ல வீடு வாங்கினவங்களோட வாழ்க்கை வளமா இருக்குங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க. ஏற்கனவே எம்எஸ் ஃபவுண்டேஷன்ல வீடு வாங்கினவங்களோட அனுபவம். கரெக்ட். வளமான வாழ்க்கைங்கிறது தரமான வீட்டில் தாங்க ஆரம்பிக்குது. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஒரு வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஞாபகத்துக்கு வர முதல் பேர் எம்எஸ் ஃபவுண்டேஷன். எஸ், இந்த எம்எஸ் ராயல் கேட் வில்லால எஜுகேஷனை பத்தி எந்த கவலையும் இல்லை. எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அண்ட் கூல். தேங்க்யூ எம்எஸ் ஃபவுண்டேஷன். வீடுங்கிற பேர்ல 10வது மாடி 20வது மாடின்னு வாங்குறதுக்கு நமக்குன்னு தனியா அழகா அம்சமா மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நாம எம்எஸ் ராயல் கேட்ல வாங்குறதாங்க உண்மையான சொந்த வீடு. அடுக்குமாடியில குடியிருக்கிறவங்க பேர்ல அடுக்கடுக்கா வீடு கட்டி அங்க குடியிருக்கவங்களுக்கு அந்த இடம் சொந்தமா? இல்லையே. வில்லாங்கிறது அப்படி இல்லைங்க. வீட்டோட சேர்ந்து அந்த இடமும் நமக்கு தான் சொந்தம். அப்படி ஒரு அருமையான வீடை கட்டி தரவங்க தான் எம்எஸ் ஃபவுண்டேஷன். நீங்க சொல்லு சார்தான். சந்துக்குள்ள வீட்டை வச்சுக்கிட்டு 10,000 ரூபா வாடகைனா எவன் வருவான்? உன் சத்தியமா 5 வீடு வச்சிருக்கேன், வாடகை ஒன்றும் வரமாட்டா. விசாரிச்சு பார்த்தா எம்எஸ் ஃபவுண்டேஷன்ல 21 லட்சம் ரூபாய்க்கு மெயின் ரோட்ல வீட்டையும் கொடுத்து காரையும் கொடுக்கான். இந்த உலகத்துல யாராவது கொடுப்பாங்களோ? அதான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நேர எம்எஸ் ஃபவுண்டேஷன் போய் ஒரு வீடையும் காரையும் வாங்கிட்டு கால் மேல் காரை போட்டு அப்படி சந்தோஷமா இருந்து போறோம். வாஸ்து பிரகாரம் கட்டின வீடு. வாசலை ஒட்டி புல்வெளி, வாக்கிங் போக மைதானம், பூஜை செய்ய சின்ன கோவில், பிள்ளைங்களுக்கு தனி ஏரியா, குடியிருப்புக்குள்ளேயே சூப்பர் மார்க்கெட், உடம்பு கொண்டுனா உதவுறதுக்கு கிளினிக், பக்கத்திலேயே பஸ் வசதி. வேற என்ன வேணும்? வெறும் 21 லட்சத்துல இருந்து அருமையான தனி வீடு காரோட நம்ம எம்எஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து தராங்க. மறந்துடாதீங்க, இந்த ஆஃபர் வர ஜனவரி மாதம் 24, 25, 26 தேதி மட்டுமே. கதவை திறந்தா சுகமான காத்து, கண்ணை பறிக்கிற வெளிச்சம், எங்க பார்த்தாலும் அழகழகா